Hi everyone. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MongoDB-யோட பேசிக்ஸ் அண்ட் தென் MongoDB-ல டேட்டா ஃபார்மேட்னா என்ன அண்ட் தென் மீன்ஸ் டேட்டா எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எந்த ஃபார்மேட்ல வந்து MongoDB-ல டேட்டா இருக்கும் அண்ட் தென் அதோட கீ மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MongoDB-ல லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே வந்து ஸ்கீமா வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமாவாக இருக்கும். அதனால வந்து ஜேசான் டாக்குமெண்ட்ஸை நம்ம இங்கே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரீடிஃபைண்டாக எந்த ஸ்ட்ரக்சரும் இங்கே கிடையாது. அதனால வந்து இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். அண்ட் தென் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகும். ஏன்னா நம்ம நேச்சர் ஆஃப் டேட்டாவை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் தென் MongoDB வந்து பில்ட் பண்ணதே லைக் நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அண்ட் தென் ஸ்கேல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். லைக் எவ்வளோ வேணாலும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். அதாவது நீங்கள் இன்க்ரீஸாக டேட்டாவோட குவான்டிட்டி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஹை லெவல் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி வந்து இங்கே இருக்கு. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸாக ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது என்ன டாக்குமெண்ட்ஸாக இருக்குன்னா ஜேசான் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? ஜேசான் டாக்குமெண்ட்ஸாக வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ MongoDB டேட்டா பேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்து இங்க மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து உள்ள கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா SQL பாத்தீங்கன்னா டேபிள் சொல்லுவோம் தெரியுங்களா? டேபிள் என்ன இருக்கும், அதுக்குள்ள எல்லா டேட்டாவும் இருக்கும். அந்த டேட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்கும், ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதை தான் வந்து SQL டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் சொல்லுவோம். ஒரு கலெக்ஷன்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஜேசன் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜேசன் டாக்குமெண்ட், அது வந்து கீ அண்ட் வேல்யூ பேர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரிங்களா? இங்க வந்து நம்ம MongoDB query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி query பண்றோம். ஸோ MongoDB query லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஸோ ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணணுமா எடிட் பண்ணலாம், இல்லை அதில் ஏதாவது ஃபில்டர் பண்ணி செக் பண்ணணுமா அதை ஃபில்டர் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஷார்ட் பண்ணலாம், இல்லை டேட்டா ஏதாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அதாவது அப்டேட்டிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணலாம். இன்னும் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து MongoDB query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி MongoDB-ல நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MongoDB-யோட டேட்டா ஃபார்மேட் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு டிக்ஷனரி ஃபார்மேட்டு. இங்க பாத்தீங்கன்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டுமே இருக்கு. இது வந்து கீ வேல்யூ பேர் நம்ம சொல்றோம்ல. ஸோ கீஸ் அண்ட் வேல்யூ பேர்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரி மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஜேசான்னு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா? அதாவது கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கு. ஒரு கீ கூட இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க வந்து ஒரு ஜேசன் டாக்குமெண்ட்குள்ளே இன்னொரு ஜேசன் டாக்குமெண்ட் கூட ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் தென் வந்து நீங்க லிஸ்ட் கூட ஸ்டோர் பண்ணலாம். அது மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணலாம். சரி, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க என்ன எக்ஸாம்பிள்னா கீ இருக்கு. கீஸ் வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஒரு ஃப்ளோட் நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் வந்து பூலியன் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து இங்க வந்து அக்செப்ட் ஆகும். நீங்க எந்த டேட்டா டைப் ஆஃப் வேணாலும் இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஜேசன் டாக்குமெண்ட்குள்ள இன்னொரு ஜேசன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து லிஸ்ட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்க மல்டிபிள் டேட்டா டைப்ஸும் இங்க இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த லொகேஷன் கிட்ட பாருங்களேன். அதாவது இன்னொரு ஜேசான் டாக்குமெண்ட்டை ஒரு டாக்குமெண்ட், அதாவது இது ஒரு டாக்குமெண்ட், இதுக்குள்ள இன்னொரு டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹாபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி டேட்டா டைப் வேணாலும் நீங்க வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அரேஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அரேஸா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு ஜேசன் டாக்குமெண்ட் குள்ளேயே இன்னொரு ஜேசன் டாக்குமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து இங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் MongoDB-யோட டேட்டா ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். தென் MongoDB-ல என்னென்னலாம் கீ மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஒன் அப்படிங்கிற மெத்தடு. இன்சர்ட் ஒன் அப்படிங்கிற மெத்தட் என்னன்னா நீங்க ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் MongoDB கலெக்ஷனுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். ஒன்ஸ் கலெக்ஷன் கிரியேட் பண்ணிடுறீங்க, அதாவது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு தென் கலெக்ஷன் கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த கலெக்ஷனுக்குள்ள ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணணும் நீங்க அப்படின்னா நீங்க இன்சர்ட் ஒன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சர்ட் மணி. ஸோ அதே டாக்குமெண்ட்டுக்குள்ள நிறைய, அதாவது அதே கலெக்ஷனுக்குள்ள நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒரே டைம்ல நீங்க கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒரே டைம்ல நீங்க கிரியேட் பண்ணி
ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் மெனு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ள என்னென்னலாம் டேட்டாலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஃபைண்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பர்ட்டிகுலரா ஒரு வேல்யூ மட்டும் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஃபைண்டுக்குள்ள அந்த வேல்யூவையோ அத மென்ஷன் பண்ணி குடுத்து, அதாவது இப்போ ஒரு டாக்குமெண்ட்ட மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேர இந்த ஃபைண்டுக்குள்ள குடுத்தீங்க அப்படின்னா, அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட் டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வெளிய எடுத்துறலாம். சரிங்களா? உங்களுக்கு தேவையான ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கும், இல்ல ஒரு கலெக்ஷனுக்குள்ள என்னென்ன எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கும் நம்ம இந்த ஃபைண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஒன். அப்டேட் 1 எதுக்காக யூஸ் பண்றேன்னா, இப்ப ஏதாவது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ல வந்து ஒரு கலெக்ஷனுக்குள்ள இருக்க ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். அப்டின்னா வந்து நீங்க அப்டேட் 1 யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் 1க்குள்ள எந்த டாக்குமெண்ட்ல நீங்க சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த டாக்குமெண்ட்டோட ஏதோ ஒரு கீ வேல்யூ பேர இந்த அப்டேட் 1க்குள்ள குடுத்தீங்கன்னா, அ அத குடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்டிங்கிறத அந்த இடத்துல குடுத்தீங்கன்னா, அது சேஞ்ச் ஆயிடும். இதுதான் அப்டேட் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்டேட் மெனி. ஸோ இப்போ ஒரு JSON டாக்குமெண்ட்ல இருக்க மல்டிபிள் அதாவது ஒரு கலெக்ஷனுக்குள்ள இருக்க மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். அப்டின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த அப்டேட் மெனி யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் மெனி யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ஒரே டைம்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்டின்றப்போ. டெலீட் 1 அப்டின்னா வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்ட டெலீட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இந்த டெலீட் 1 யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே டெலீட் மெனி அப்டின்னா என்ன? மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் டெலீட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இந்த டெலீட் மெனி யூஸ் பண்ணிக்கலாம். டெலீட் 1 குடுக்கும்போது எந்த டாக்குமெண்ட்ட டெலீட் பண்ணணுமோ, அது அந்த டாக்குமெண்ட்ட மென்ஷன் பண்ணி குடுக்கணும். அதோட ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேர வந்து மென்ஷன் பண்ணி குடுத்தா டெலீட் ஆயிரும். டெலீட் மெனி குடுக்கும்போது, டோட்டலா வந்து நீங்க நெறைய டாக்குமெண்ட்ஸ ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து MongoDBல இருக்க கீ மெத்தட்ஸ். இதோட MongoDBயோட பேசிக்ஸ் அண்ட் தென் MongoDBயோட டேட்டா ஃபார்மேட் அண்ட் MongoDBயோட கீ மெத்தட்ஸ் டாபிக்ஸ் எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவ்ரிஒன்.